Hello everyone, welcome back to Study Alchemy, a space created by a student for the students to unlock the magic of learning. நான் முகமது அஷ்ஃபாக், உங்க mentor, உங்க bro, உங்க friend. Today's video is the most important video that I have made so far. The video வந்து how to master the NCERT in the toppers way. Not the time wasting way, not the boring way, but in the toppers way. Come on, let's go into the video. முதல்ல நீங்கள் என்சிஆர்டி படிக்கிறதுக்கு முன்னாடி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்கள் கிளாஸ் டீச்சர் நடத்துகிற, அதாவது உங்கள் கோச்சிங் கிளாஸில் டீச்சர் நடத்துகிற லெக்சரை நல்லா கவனிச்சுட்டு அப்புறம் அந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணுறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா உங்கள் டீச்சர் வந்து என்சிஆர்டி ரிஃபைன் பண்ணி ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து கரெக்டாக கான்செப்ட்ஸாக நடத்துவாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், ரீடிங் என்சிஆர்டி வித்தவுட் தட் ஃபவுண்டேஷன் இஸ் லைக் ஜம்பிங் இன் டு டீப் வாட்டர் வித்தவுட் நோயிங் ஹவு டு ஸ்விம். You either drown with confusion or float randomly with scattered concepts. இப்போ நீங்கள் ஒன்று கேட்பீங்க, என்ன நான் என்சிஆர்டி ரீட் பண்ணுறதுக்குலாம் ஒரு வீடியோவா, அதனால் ரீட் பண்ண தெரியாது அப்படின்னா கேட்பீங்க. நீங்கள் என்சிஆர்டியை வந்து ஸ்டோரி புக் மாதிரி சும்மா ரீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியாது. அது எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சர்டைன் வே இருக்குது. இப்போ என்சிஆர்டி படிக்க தெரியாதவன் 100 டைம்ஸ் என்சிஆர்டி படிக்கிறதும் என்சிஆர்டி படிக்க தெரிஞ்சவன் 1 டைம் என்சிஆர்டி படிக்கிறதையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த தெரிஞ்சவன் 1 டைம் படிச்சிருவான் பார்த்தீங்களா, அவன் தான் பெட்டராக வருவான். ஸோ நீங்கள் வந்து எப்படி என்சிஆர்டி படிக்கணும் அப்படின்றவே லேர்ன் பண்ணுங்க. இப்போ நீங்கள் என்சிஆர்டி இப்போ திறந்தீங்கன்னா முதல்ல வந்து அப்படியே சும்மா ரீட் பண்ணிட்டு போகக்கூடாது. ஒரு லைன்லையும் ஒரு வேர்ட்லையும் நீ ஃபோக்கஸ் பண்ணி டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட கிரிட்டிக்கல் திங்கிங்கோட படிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு லைன் படிக்கிறீங்கன்னா அந்த லைனோட மீனிங் என்ன, அந்த கான்செப்ட் எதுலேருந்து வருது, எப்படி டிரைவ் பண்ணுறோம், அது எல்லாமே வந்து உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த இதுலேருந்து நீங்கள் கொஸ்டின்ஸே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்கணும். சும்மா வந்து படிச்சுட்டு மட்டும் போகக்கூடாது. இப்போ இந்த மாதிரி கூட கொஸ்டின் வரலாமே இந்த இதுலேருந்து அப்படின்னு நீங்கள் தோணணும். சரி, இப்போ நீங்கள் வந்து படிக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு பேரா படிக்கிறாங்கன்னா அந்த பேரா ஃபுல்லாகவே ஹைலைட் பண்ணிடுவாங்க, எல்லாமே ஹைலைட் பண்ணிடுவாங்க. அது வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் அப்படியே ஹைலைட் பண்ணாமல் இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணணும், நீங்கள் கிளாஸ் டீச்சர் நடத்துகிற நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நோட்ஸில் இல்லாத பாயிண்ட், அந்த நோட்ஸில் சில பாயிண்ட் இருக்காது பார்த்தீங்களா, ஆனால் அந்த பாயிண்ட் வந்து என்சிஆர்டியில் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் என்சிஆர்டியில் என்ன பண்ணுங்க, ஹைலைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிக்கும் போது சரி இந்த இடத்துல கொஸ்டின் வரலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் பார்த்தீங்களா, அதையும் ஹைலைட் பண்ணிட்டு பக்கத்தில் எழுதிக்கோங்க, இந்த மாதிரி கொஸ்டின் வரலாம் அப்படின்னு. சரி, இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்க. இப்போ நான் எதுக்கு இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது திருப்பி வந்து ஃபுல் என்சிஆர்டி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். பெஸ்ட் மெத்தட் எப்படின்னா, உங்கள் கிளாஸ் நோட்ஸை டக்குன்னு ரிவைஸ் பண்ணிட்டு, கிளாஸ் நோட்ஸ்னா உங்கள் கோச்சிங்கில் டீச்சர் நடத்துகிற நோட்ஸ் இருக்குல்ல, அது நீங்கள் எழுதிருப்பீங்க பார்த்தீங்களா ஷார்ட்டாக அவங்க நடத்துனது, அதை திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறம் டக்குன்னு என்சிஆர்டிக்கு வந்து நீங்கள் ஹைலைட் பண்ண பாயிண்ட்டு, நீங்கள் கொஸ்டின் மாதிரி மார்க் பண்ண பாயிண்ட்டு அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃபுல் என்சிஆர்டியை 15 டைம்ஸ் படிக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி நோட்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு ஹைலைட் பாயிண்ட்ஸ் மட்டும் மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணீங்கன்னா அது வந்து டைம் எஃபெக்டிவாகவும் இருக்கும், எஃபிஷியண்டாகவும் இருக்கும், நல்லா கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ண முடியும். நம்ம வந்து இப்போ என்சிஆர்டி எப்படி ப்ராக்டிக்கலாக ரீட் பண்ணுறது அப்படின்னு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன், வாங்க போகலாம். இப்போ நான் என்சிஆர்டி எப்படி ரீட் பண்ணணும் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்ப்பீங்களா, இது வந்து நம்ம செல் சாப்டரோட எண்டோமெம்பிரேன் சிஸ்டம் டாபிக். இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து கால்ஜி வரைக்கும் படிப்போம். அதே மாதிரி இது வந்து ஒரு நோட்ஸ், இது வந்து பாட்னி மெடிசின் ஒரு நோட்ஸு. அந்த நோட்ஸ் வந்து நான் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து உங்கள் கிளாஸ் நோட்ஸ்னு வச்சுக்கோங்க, இது உங்கள் கிளாஸ் நோட்ஸு. அப்புறம் இது வந்து என்சிஆர்டி. இப்போ நம்ம ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் எண்டோமெம்பிரேன் சிஸ்டம் எடுத்துட்டீங்கன்னா முதல்ல கிளாஸ் நோட்ஸ் என்ன இருக்குது, இன்சைட் த யூகாரியோட்டிக் செல் சம் மெம்பரேனியஸ் ஆர்கனலிஸ் becomes functionally coordinated and make endomembrane system. This includes endoplasmic reticulum, Golgi, lysosome, vacuole. அப்புறம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி ஷோர் த பிரசன்ஸ் ஆஃப் டைனி டிபுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் scattered in cytoplasm called endoplasmic reticulum. அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி என்ன பண்ணுவோம், என்சிஆர்டியில் படிப்போம். இப்போ என்சிஆர்டியில் என்ன இருக்குது, well each of the membranous organelle is distinct in terms of structure and function. Many of these are considered together as endomembrane system. கரெக்டாக சொல்லணும்னா என்ன சொல்கிறான், many of these are considered as endomembrane system. இதே தான் நம்ம இதில் இருந்துச்சு, நோட்ஸ் இருந்துச்சு, சரி. அப்போ இதை மார்க் பண்ணணும்னு தேவையில்லை. ஆனால் இந்த பாயிண்ட் பாருங்க, ஈச் ஆஃப் த மெம்பரேனஸ் ஆர்கனலிஸ் இஸ் டிஸ்டிங்க்ட் இன் டர்ம் ஆஃப் இட்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. கரெக்டாக இந்த லைன் வந்து நம்ம நோட்ஸ்ல கிடையாது, இந்த லைன் வந்து நம்ம நோட்ஸ்ல கிடையாது. ஆனால் வந்து இது வந்து ஒரு காமன் லைன் தான், எல்லா ஆர்கனலையும் வேற ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்றது ஒரு காமன் லைன் தானே. உங்களுக்கு தேவையான மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை ஆனால் உங்கள் நோட்ஸ்ல இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுங்க, அண்டர்லைன் மாதிரி பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஹைலைட் பண்ணணும்னு தேவையில்லை, புரியுதா. இதுக்கப்புறம் மெனி ஆஃப் தீஸ் கன்செப்ட் டுகெதர் as endomembrane system அப்படின்றது
உங்க நோட்ஸ்ல இருக்கு. பிகாஸ் their functions are coordinated. இப்போ நெக்ஸ்ட் the endomembrane system includes endoplasmic reticulum, Golgi complex, lysosome and vacuole. இதுமே நோட்ஸ்ல இருக்கு. Since the function of mitochondria and chloroplast and peroxisome are not coordinated with the above components, these are not considered as endomembrane system. இது வந்து ஒரு காமன் பாயிண்ட் தான். ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது கொஞ்சம் நியூவாக இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, இது வந்து ஒரு வாட்டி அண்டர்லைன் படிக்காங்க. மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் அண்ட் பெராக்சிசோம் ஆர் நாட் கோஆர்டினேட்டட் வித் த அபோவ் காம்பனன்ட்ஸ். எதுக்கு வந்து இது எண்டோமெம்பரேன் சிஸ்டம் கிடையாது? ஏன்னா அபோவ் காம்பனன்ட்ஸோட கோஆர்டினேட்டாக இல்லை, அதனால இது எண்டோமெம்பரேன் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு வாட்டி மார்க் பண்ணிக்கோங்க. போக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணுங்க, ஹைலைட் பண்ணிக்கோங்க. இந்த மைட்டோகாண்ட்ரியா ஹைலைட் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கோங்க. புரியுதா? இப்போ அடுத்த பேரா வந்துருச்சு. இப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பற்றி பார்ப்போம். Electron microscopic studies of eukaryotic cells reveals the presence of network or reticulum of tiny tubular structure scattered in the cytoplasm. This is called as endoplasmic reticulum. இதே தான் நம்ம நோட்ஸ்ல இருந்தது. இங்க பாக்குறீங்களா? இங்க இருக்கு பாருங்க, அதே தான் நோட்ஸ் இருக்குது. அப்போ வந்து இங்க ஹைலைட் பண்ணணும்னு தேவையில்லாம ஹைலைட் பண்ணி ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒரு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. Hence, endoplasmic reticulum divides the intracellular space into two distinct components, luminal and non extraluminal அப்படின்னு ரெண்டு இருக்கு. இதுவுமே வந்து உங்க நோட்ஸ்ல இருக்கும். லியூமினல் ஸ்பேஸ், எக்ஸ்ட்ராலுமினல் ஸ்பேஸ் அதெல்லாம் இங்கே இருக்குது. அதனால நீங்கள் திருப்பி அங்கே மார்க் பண்ணணும்னு தேவை, நோட்ஸ் ஏற்கனவே இருக்குது. நெக்ஸ்ட், the endoplasmic reticulum often shows ribosomes attached to the outer surface. This endoplasmic reticulum bear ribosome on the surface is called rough endoplasmic reticulum. இது ஒரு காமன் பாயிண்ட், எல்லா நோட்ஸ்லையுமே இருக்கும். இது அண்டர்லைன் பண்ணணும்னு தேவையில்லை. In the absence of ribosomes, they appear smooth and are called as smooth endoplasmic reticulum. இது எல்லாரும் தெரிஞ்சது. இது ஏன் அண்டர்லைன் பண்ணிட்டு தேவையில்லாம இது வேஸ்ட் பண்ணணும், இதுவும் தேவையில்லை. Rough endoplasmic reticulum is frequently observed in the cells actively involved in protein synthesis and secretion. இங்க வந்து மோஸ்ட்லி நம்ம ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் தான் படிப்போம், செக்ரீஷன்ற வார்த்தையை பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா, என்ன பண்ணுங்க, இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் frequently observed in cells actively involved in protein synthesis and secretion. அண்டர்லைன் பண்ணிட்டு இந்த இடத்த செக்ரீஷனை கொஞ்சம் மார்க் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து என்ன உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல கொஸ்டின் மாதிரி கூட பண்ணலாம். Rough endoplasmic reticulum is involved in secretion, true or false, அந்த மாதிரி கூட போட்டுட்டு நீங்கள் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? அப்புறம் they are extensively and continuous with the outer membrane of the nucleus. இது வந்து நமக்கு தெரிஞ்சதான், மோஸ்ட்லி இது வந்து உங்கள் நோட்ஸ்லேயே இருக்கும். இங்கே பாருங்க, they are extensive and continuous with the outer membrane of the nucleus. இங்கே நீங்கள் டயக்ராம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், they are continuous with the outer membrane of the nucleus. The smooth endoplasmic reticulum is the major sites of synthesis of lipid. இது வந்து நார்மல் தான், நம்ம இது ப்ரோட்டீன் ஞாபகம் வச்சிருப்போம், லிபிட் ஞாபகம் வச்சிருப்போம், மார்க் பண்ணணும்னு தேவையில்லை, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். In animal cells, lipid like steroid hormones are synthesized in smooth endoplasmic reticulum. இது வேணால் மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா, உங்கள் நோட்ஸில் இல்லை அப்படின்னா இது மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டெராய்டல் ஹார்மோன்ஸ் ஆர் சிந்தசிஸ் பை ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். பார்த்தீங்களா, இப்போ இவ்வளோ இதில் நீங்கள் இவ்வளோ தான் மார்க் பண்ணிட்டு இருக்குது. எல்லாத்தையும் மார்க் பண்ண என்ன பண்ண போறீங்க? இப்போ ரிவைஸ் பண்ணும்போது முதல்ல உங்கள் நோட்ஸை வந்து இப்படி ரிவைஸ் பண்ணுங்க. முதல்ல நோட்ஸ் எடுங்க, நோட்ஸில் எடுத்துட்டு ஓகே இந்த பாயிண்ட் இருக்கா, இது இருக்குதா, எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்சிஆர்டி வருவீங்களா. என்சிஆர்டி வரும்போது ஃபுல்லாக திருப்பி படிக்கணும்னு தேவையில்லை, நீங்கள் இப்போ மார்க் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, இங்கே அது மட்டுமே படித்தாலே போதும். அடுத்தது இப்போ கோல்ஜி apparatus பற்றி இருக்கு. Camillo Golgi first observed densely stained reticular structure near the nucleus. These were later named as Golgi bodies after him. இதெல்லாம் தெரிஞ்சது தானே, கோல்ஜி பாடி அவன் பேர்ல இருந்தா வந்தது. Camillo Golgi observed densely stained reticular structure. இதுல வந்து நீங்க ஒரு கொஸ்டின் யோசிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க படிக்கும் போது உங்களுக்கு இந்த கொஸ்டின் வராது, ஆனா நீங்க போக நீ டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ் கவர் பண்ணும்போது இது சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். இங்க டென்ஸ்லி ஸ்டெயின்டுன்னு இருக்கு கரெக்டா, சில இடத்துல லைட்லி ஸ்டெயின்டுன்னு இருக்கும், சில இடத்துல டென்ஸ்லி ஸ்டெயின்டுன்னு இருக்கும். இங்க டென்ஸ்லி கால்ஜி வந்து டென்ஸ்லி ஸ்டெயின்ட் அப்படின்னு போட்டிருக்கான். இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்கலாம், கால்ஜி இஸ் அ டென்ஸ்லி ஸ்டெயின்ட் ஆர்கனலி அப்படின்னு கேட்டானா நீங்க வந்து ஃபால்ஸ்னு போட முடியாதுல்ல, ட்ரூன்னு போடணும்ல. அதனால என்ன பண்ணுங்க, இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது நல்ல லைன் தானே, இது வந்து இல்லாத மாதிரி தானே இருக்குது, பெருசா தெரியாத மாதிரி தானே இருக்குது. டென்ஸ்லி ஸ்டெயின்ட் ரெட்டிகுலர் ஸ்ட்ரக்சர் நியர் த நியூக்ளியஸ், என்னது டென்ஸ்லி ஸ்டெயின்ட் அப்படின்னு மார்க் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி கொஸ்டினை ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அப்படின்னு போட்டுருவேன். ஸ்டேட்மெண்ட்ல வந்தா தப்பு பண்ணக்கூடாதுல, அதனால நான் என்ன பண்ணுவேன், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அப்படின்னு போட்டு விட்டுருவேன். புரியுதா? நெக்ஸ்ட், they consist of many flat disc shaped sacs or cisternae of 0.5 to 1 micrometer in diameter. இதுல வந்து எல்லா நோட்ஸ்ல இருக்கும். ஆனா நீங்க இந்த 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 மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணா நீங்க வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம்.
நீங்கள் இதை மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுறது நல்லது தானே. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நியூமெரிக்கல் இன்ஃபர்மேஷன் 0.5 மைக்ரோமீட்டர் to 1 மைக்ரோமீட்டர்ன்றது ஒரு நியூமெரிக்கல் இன்ஃபர்மேஷன். அது வந்து நீங்கள் வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணுறது நல்லதான். முதல்ல அவங்க நோட்ஸில் இங்கே இருக்கும் போட்டிருப்பாங்க 0.5 மைக்ரோமீட்டர் to 1 மைக்ரோமீட்டர் டயாமீட்டர் அப்படின்னு. அப்புறம் இங்கேயுமே இருக்குது. ஸோ நீங்கள் 2 வாட்டி ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லது தான். இங்கே பார்த்தீங்கன்னா சில இடத்துல டயாமீட்டர் இருக்கும், ரேடியஸ் இருக்கும், சைஸ் இருக்கும். ஒழுங்காக பார்த்துக்கோங்க. இங்கே என்ன டயாமீட்டர் இருக்குது. எல்லா வேர்ட் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஆர் இம்பார்ட்டன்ட். Okay, these are stacked parallel to each other. Varied number of cisternae are present in Golgi complex. இது கூட நீங்க இது பண்ணிக்கலாம். Varied number of cisternae are present in Golgi complex. The Golgi cisternae are concentrically arranged. அது தெரிஞ்சதுதான், எல்லா நோட்ஸ்லயுமே இருக்கும். அப்போ மார்க் பண்ணணும் தேவையில்லை. Near the nucleus with distinct convexes or the forming surface. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதை நீங்கள் மார்க் பண்ணணும் தேவையில்லை. நீங்கள் படிக்க உங்க மண்டல ஏறணும். நீங்கள் நோட்ஸை படிக்கும் போதே உங்களுக்கு இது ஞாபகம் வந்துடும். அப்புறம் டிரான்ஸ்ஃபேஸ் பார்த்தி, மெச்சூரிங் ஃபேஸ் பார்த்தி, சிஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபேஸ் வந்து இங்கே பாருங்க. த சிஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபேஸ் இது ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் பாருங்க. த சிஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபேஸ் ஆஃப் த ஆர்கனேல் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பட் ஆர் இன்டர் கனெக்டட். இங்கே என்டையர்லி டிஃப்ரெண்ட்னு போட்டுருக்கு, நாட் என்டையர்லி டிஃப்ரெண்ட்னு போடல. நிறைய நேரத்தில் நம்ம தப்பணும். அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்போது மார்க் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எழுதிருங்க. அவ்வளோதான். இது உங்கள் நோட்ஸில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வர ஃபார்ம் வாய்ப்பு இருக்குல்ல, அந்த இடத்துல எழுதிருங்க. இப்போ நான் வந்து ஒரு டெஸ்ட் எழுதும் போது ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். இது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நம்ம படிக்கும்போது இங்கே நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, இங்கே விட்டுலான்னு சொல்லியிருந்தோம்ல, நோட்ஸ் இருக்குது பண்ண தேவையில்ல விட்டுலான்னு சொல்லியிருந்தோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னது, எண்டோபிளாஸ்மிக் நெட்வொர்க் ஆர் ரெட்டிகுலம் ஆஃப் டைனி டியூபுலார் ஸ்ட்ரக்சர் ஸ்கேட்டர்ட் இன் த சைட்டோபிளாசம். திஸ் இஸ் கால்ட் அஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ நீங்கள் கால்ஜிக்கு வந்தீங்கன்னா என்ன இருக்குது பாருங்க. கால்ஜி சிஸ்டர்னி ஆர் கான்சென்ட்ரிக்லி அரேஞ்ச்ட் நியர் த நியூக்ளியஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு கொஸ்டின் என்ன கேட்டோம்னா, எது கால்ஜி எது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தான். நாம என்ன பார்ப்போம், ஓ இது நியூக்ளியஸ் பக்கத்துல இருக்கா, நியூக்ளியஸ் பக்கத்துல வந்து நம்மளுக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தானே இருந்துச்சு. இங்க என்ன போட்டிருக்கு, ஸ்கேட்டர்ட் இன் த சைட்டோபிளாசம். கால்ஜி தானே ஸ்கேட்டர்ட் இன் சைட்டோபிளாசம். அப்போ அப்படிதானே வரும், தப்பா மேட்ச் பண்ணிடுவோம். ஆனா என்சைட் என்ன போட்டிருக்கான், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸ்கேட்டர்ட் இன் த சைட்டோபிளாசம் போட்டிருக்கான். கரெக்டா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ஸ்கேட்டர்ட் இன் த சைட்டோபிளாசம் போட்டிருக்கான். ஆனா கால்ஜி வந்து என்ன போட்டிருக்கான், நியர் த நியூக்ளியஸ் போட்டிருக்கான். புரிஞ்சுதா? இந்த மாதிரி நீங்க ஒரு கொஸ்டின் தப்பு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். கவலை, அதுவும் பிரச்சனை கிடையாது. அதையும் மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணும்போது அதையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால நீங்க டெஸ்ட்ல பண்ற தப்ப கூட வந்து நீங்க என்செட் ரிவைஸ் பண்ணும்போது நீங்க ரிவைஸ் பண்ண முடியும். அப்புறம் கடைசி பாரா, இதோட நான் முடிச்சுக்கலாம். இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி தான் பண்றேன். The Golgi apparatus principally performs the function of packaging materials to be delivered either to intracellular targets or secreted outside the cell. Now, என்ன நடத்துவாங்க, intracellular targets or extracellular targets நடத்துவாங்கல்ல. secreted outside the cell அது extracellular target தான். அதை நீங்க வந்து மார்க் பண்ணணும்னு தேவையில்லை. வேணா நீங்க எப்படி மார்க் பண்ணிக்கலாம், secreted outside the cell மார்க் பண்ணிட்டு இது வந்து extracellular target அப்படின்னு எழுதிக்கலாம் பக்கத்துல. புரியுதா? extracellular target. Materials to be packaged in the form of vesicles form the endoplasmic reticulum fused with the cis phase of the Golgi apparatus. இங்க பாருங்க, நோட்ஸ்ல இருக்கு பாருங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து ஃபார்ம் ஆகுறது சிஸ் ஃபேஸ்ல வந்து ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு நோட்ஸ்ல இருக்குதுல்ல. அதனால நீங்க அதை எழுதணும்னு, அதை நீங்க மார்க் பண்ணணும்னு தேவையில்லை. புரியுதா? அண்ட் மூவ் டுவோர்ட்ஸ் த மெச்சூரிங் ஃபேஸ். இது எல்லாருமே நடத்துவாங்க. அது நீங்க திருப்பி நோட்ஸ்ல படிச்சதுக்கு அப்புறம் திருப்பி இங்கேயும் வந்து அதை ஒன்னொரு வாட்டி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால மார்க் பண்ணணும்னு தேவையில்லை. This explains why the Golgi apparatus remains in close association with endoplasmic reticulum. இது மார்க் பண்ணிக்கலாம். இது தேவையில்லை, இது விட்டுருங்க. இங்க பாருங்க, Golgi apparatus remains in close association with endoplasmic reticulum அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்கலாம்ல, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல போட்டுக்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். நீங்க நெக்ஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணும்போது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டா சூப்பர் அப்படின்னு ஒரு இது இருக்கும். A number of proteins synthesized by ribosomes on the endoplasmic reticulum are modified in cisternae of Golgi apparatus before they are released from the transphase. இது எல்லாரும் தெரிஞ்சதான். Golgi apparatus function is to modify the things produced by the endoplasmic reticulum. இது மார்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. Golgi apparatus the important site of formation of glycoproteins and glycolipids. இதெல்லாம் நீங்க இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் தானே, நோட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி இப்படி மார்க் பண்ணிட்டு இப்படி போட்டுக்கலாம். இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், இம்பார்ட்டன்ட் இன்ஃபோ அப்படின்னு போட்டுக்கலாம். புரியுதா? இது வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணியிருக்கேன். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கால்ஜி படிச்சு காமிச்சிருக்கேன். நிறைய டைம் எடுத்திருக்கோம். நான் இப்போ ஏற்கனவே படிச்சனால டைம் எனக்கு கம்மியாக எடுக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ரொம்ப அதிகமான டைம் எடுக்கும். பரவாயில்ல, பொறுமையாக உட்காந்து படிங்க. நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்ணுற தப்பையுமே வந்து என்ன பண்ணுங்க, இதில் மார்க் பண்ணுங்க. இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணி விட்டுருங்க. ஏதாச்சும் தப்பு பண்ணீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஸ்டிக் பண்ணிட்டு அங்கேயும் எழுதிக்கலாம். இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன், தப்பு பண்ணாத,
உங்ககிட்டயே பேசிக்கலாம். இந்த புக்கை நீங்க வந்து ரிவைஸ் பண்ணும்போது உங்ககிட்ட இந்த புக்கை பேசணும், அந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணணும். புரியுதா? எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லா வந்து கிறுக்கி கிறுக்கி எல்லாத்துக்குமே வந்து ஹைலைட் பண்ணணும் அவசியம் கிடையாது. எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு நீங்க வந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரிவிஷன் பண்ணும்போது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வாட்டி ஒரு பேஜ் படிக்கிறதுக்கே 20 minutes ஆயிரும் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது. அதனால நீங்க வந்து நான் இப்படி படிக்க மாட்டேன், டக்குன்னு படிச்சுட்டு போறேன்ற ஒரு மைண்ட் செட்ல வராதீங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஒரு பேஜை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஃபோக்கஸோட டீப் ரிசர்ச்சோட படிங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லது. இப்ப இதே மெத்தடை வந்து நீங்க வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில என்னன்னா லைன் பை லைன் படிக்கணும். ஏன்னா அங்க லைன்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. திடீர்னு ஒரு லைன் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. நிறைய வாட்டி அந்த மாதிரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நடந்திருக்குது. அதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நடக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்க மெக்கானிசம்ஸ் அது கூட நீங்க என்சிஆர்டில இருந்து படிக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்சிஆர்டி திருப்பி படிக்க தெரியாம படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒழுங்கா நல்ல ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஃபோக்கஸோட படிங்க. That's how toppers study, with focus, not friends. If you found this video useful, consider to like, share and subscribe. Also, don't forget to join the Telegram channel for personal mentorship. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். Finally, signing off. This is Ashfaq. This is Study Alchemy. Bye.